தற்போது கிடைத்த அண்மை செய்தி. முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமியின் ஆதரவாளரான காளீஸ்வரன் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமியின் ஆதரவாளரான காளீஸ்வரன் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாண்டியன். வணக்கம் பாண்டியன், இந்த கொலை எங்கு எப்போது நடந்தது? இந்த கொலையின் பின்னணி என்ன? நிச்சயமாக கனகதாரா, பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியை மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருமங்கலம் அருகே இரண்டாவது மனைவி வீட்டில் தங்கியிருந்த பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி கிளாமர் காளி 4 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வீட்டின் அருகே அதிகாலையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தற்போது உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை அருகே அரியமங்கலத்தை சேர்ந்த கிளாமர் காளி பிரபல ரவுடியான இவர் பல்வேறு கொலை மற்றும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார். இவர் மீது காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கிளாமர் காளி கடந்த சில நாட்களாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் சமயநல்லூர் 4 வழிச்சாலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறம் உள்ள வெண்கல மூர்த்தி நகரில் தனது இரண்டாவது மனைவி மீனாட்சி வீட்டில் வசித்து வந்துள்ளார். நேற்று இரவு சுமார் 9 மணி அளவில் மனைவி மீனாட்சியிடம் அவர் வெளியில் சென்றுவிட்டு வருவதாக கூறி வெளிவந்த நிலையில் கிளாமர் காளி வீட்டில் இருந்து சிறிது தூரம் சென்றபோது திடீரென அங்கு வந்த 4 பேர் கொண்ட மர்மகன் கும்பல்கள் கிளாமர் காளியை சரமாராக வெட்டி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். காளியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சம்பவத்தை இடத்திலிருந்து வந்தபோது இரத்த வெள்ளத்தில் துடித்து இறந்து கிடந்தார். இருள் சூழ்ந்த பகுதி என்பதால் கொலை கும்பல் யார் என்ற அடையாளம் பகுதியில் இருந்தவர்களுக்கு தெரியவில்லை. சம்பவம் தொடர்பாக ஆசிரியன்பட்டி போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்த கிளாமர் காளியின் உடலை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்த தகவல் அறிந்த மாவட்ட எஸ்பி அரவிந்தன் சம்பவத்தை இடத்திற்கு நேரில் வந்து கொலை நடந்த இடத்தை ஆய்வு செய்து குற்றவாளிகளை பிடிக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார். பல்வேறு குற்ற வழக்கு தொடர்புகளில் உள்ள இவர் முன்னாள் திமுக மண்டல செயலாளர் வி.கே. குருசாமியின் ஆதரவாளர் என்பதும் பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் எனவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கொலையுண்ட காளீஸ்வரன் மீது ஏற்கனவே பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலையில் இருந்தபடியே வெள்ளை காளி தரப்பினர் திட்டமிட்டு காளீஸ்வரனை கொலை செய்திருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் மீண்டும் முன்னாள் திமுக மண்டல செயலாளர் வி.கே. குருசாமி மற்றும் வெள்ளை காளி தரப்பினரிடையே கொலை சம்பவம் நடைபெற்றுள்ள நிலையில் மீண்டும் இருதரப்பினரிடையே மோதல் நீடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கனகதாரா, வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன்.